ஹலோ வீவர்ஸ், கடகராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. இதன்படி பார்க்கும்போது கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற பிப்ரவரி 9ஆம் தேதியில இருந்து இவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களானது நடக்கப் போகிறது. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் கடகராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற பிப்ரவரி 9ஆம் தேதியில இருந்து முருகனுடைய ஆசிர்வாதத்தால உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறீர்களா என்பது குறித்து தான் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோம். இதை வச்சு இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. மேலும் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தால நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி நேயர்களே, கடகராசி மற்றும் கடக லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்கள் நீங்க நிதானத்தை எப்போதுமே பார்த்தீங்கன்னா கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அவசரம் என்பது தங்களுக்கு பிடிக்காத ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. கடகராசி நேயர்கள் எது செய்தாலுமே பொறுமையாக நிதானத்தோடு யோசித்து செய்யக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நல்லதோ கெட்டதோங்க, எந்த விஷயங்கள் செய்வதாக இருந்தாலுமே அவசரப்படாம நிதானமாக பொறுமையோடு யோசித்து செய்வீங்க. அதாவது இது நம்ம செஞ்சா அடுத்து நமக்கு என்ன நடக்கும், ஓகே நல்லதா நடந்தா ஓகே, கெட்டதா நடந்தா அந்த இடத்துல நம்ம எப்படி பிரசன்ட் ஆஃப் மைண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த இடத்துல சமாளிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய கடகராசி நேயர்களாகிய நீங்களும் இதே போலதாங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான பலன்களை வைத்து பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களாக இருப்பின் தங்களுடைய பணிகளில் ஆர்வமானது அதிகரிக்குங்க. அதாவது எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்போது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை ரொம்பவே விரும்பி செய்ய ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. பல புதிதான விஷயங்களை பார்த்தீங்கன்னா கற்றுப்பீங்க. அதாவது உங்களுடைய தொழிலில் நீங்கள் ரொம்ப நாட்களாகவே ஒரே விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு விதமான போரானது இருக்குங்க. ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா தொழிலுடைய வளர்ச்சிக்காக முன்னேற்றத்துக்காக ஒரு சில புதிதான விஷயங்களை செய்வீங்க, புதிதான விஷயங்களை கற்றுப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வமானது அதிகரிக்குங்க. ஒரு புத்துணர்ச்சியுடனும் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த வேலையுமே ரொம்பவே பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா நீங்க செய்வீர்கள். ஸோ வேலையை நீங்க பிடிச்சி செய்வதால நிச்சயமாக அந்த தொழிலில் நீங்க முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிறதுல துளி அளவுக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க. ஸோ அப்படி நீங்க முன்னேற்றத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. இதனால முன்னேற்றத்தை பார்ப்பதால மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். இந்த பாராட்டுக்கள் தான் உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க எது செஞ்சாலுமே அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரியும் அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரியும் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வாங்கறதுக்காகவே இன்னுமே அதிகப்படியான உழைப்பை போடுவாங்க. ஓகே இந்த விஷயம் செஞ்சால் நம்மளை சூப்பர் நல்லா செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனத்தோடு செய்யணும். எந்த இடத்துலையுமே நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற விஷயமானது மனசுக்குள்ள ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணால் அவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் கடகராசி நேயர்களுக்கும் இப்போது மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல ஒரு பாராட்டானது கிடைக்க போகிறது. இதனால் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல இன்னுமே நீங்கள் ஆர்வம் எடுத்து எஃபோர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செய்வீங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமௌண்ட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன் போல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் ஆனது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது உங்களுக்கான ஒரு டார்கெட் இருக்கும். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிங்கன்னா இதற்கேற்ப உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில சலுகைகளுமே கிடைக்குங்க.
ஸோ அதற்காகவுமே நீங்கள் எஃபோர்ட் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா வேலைகள் செஞ்சுட்டு வருவீங்க. இதனால் மேலதிகாரிகளுடைய ஒரு நன்மதிப்பையும் பெற்றுக்கொள்ளலாம். இது உங்களுடைய தொழில் ரீதியாக அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கும் சம்பள உயர்விற்கும் வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக கடகராசி நேயர்கள் இருப்பின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறு தொழிலில் முன்னேற்றத்திற்கான அரசு கடனானது இப்போது கிடைக்க போகிறது. அதாவது நீங்கள் ஒரு விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்க, இல்லைன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக சின்ன சின்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான மானியம்லாம் அரசு வழங்குது இல்லையா, அந்த மானியம் அந்த அரசு கடன் எல்லாமே இப்போது கைக்கு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. அதே போல் இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க, அதற்காக பேங்க்கில் லோன் கேட்டிருக்க, அந்த லோன் இன்னும் டிரான்சாக்ஷன் ஆகலை அப்படிங்கிறதும் இப்போது உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஸோ இது மாதிரி எந்தெந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரசு ரீதியாக ஒரு சில உதவிகள் எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ, அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் அரசு ரீதியாக ஒரு சில உதவிகள் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இப்போது சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது. அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பெரிய லெவலில் வியாபாரம் செஞ்சாலும் சரிங்க, சின்ன விதமான வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் நீங்கள் பார்த்து செஞ்சுட்டு வாங்க. அதாவது நல்லா இப்போது ஓரளவுக்கு லாபம் நிச்சயமாக கிடைக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் அதிகப்படியான முதலீடு பண்ணுறீங்க இல்லையா, அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதாவது இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்த்து நிதானமாக செய்யுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்களில் இப்போது தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பெருசாக அனுபவம் இல்லை அப்படின்னா உங்களோட அனுபவம் மிக்கவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கூட நீங்கள் சஜஷன் கேட்கலாங்க. பிறகு சஜஷன் எல்லாமே கேட்டுட்டு தெளிவாக யோசித்து ஒரு முடிவு எடுப்பது நல்லது. கடகராசி நேயர்களுக்கு இது கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரப்பட்டு எந்த விஷயங்களையும் செய்ய மாட்டீங்க, ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய குணம் கொண்டவர்களாகத்தான் இருப்பீங்க என்பதால் உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க. ஸோ சிறு வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, பெரிய லெவலான முதலீடு செய்பவர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய முதலீட்டில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதிகப்படியான முதலீடுகள் செஞ்சு பிறகு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டுரும் என்பதால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக பெரிய லாபத்தை பார்த்து அதன் பிறகு நீங்கள் எதிர்பார்த்தது போலவே உங்களுடைய தொழிலை அமைச்சுக்கோங்க. மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு பண வரவில் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த மாதத்தை பண வரவில் பெருசாக சங்கடம் இருக்காது. இந்த மாதத்தை நீங்கள் எளிமையாகவே கடந்துடலாங்க. மேலும் பிரச்சனைகளுமே பெருசாக இருக்காது. தம்பதிகளுக்கு இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. இந்த நேர காலத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க. நல்ல ஒரு புரிதலானது ஏற்படும். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க. இருவருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர்களை யோசித்து பார்த்தீங்கன்னா செயல்படுவீங்க. அதாவது பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கணவருக்காக யோசிப்பீங்க, கணவராக இருக்கக்கூடியவங்க மனைவியுடைய சந்தோஷத்திற்காக அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக யோசித்து செய்வீங்க. இந்த விஷயமுமே அழகாக பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்குமே புரியக்கூடும். அதாவது நீங்களே செல்ஃபாக ரியலைஸ் பண்ணுவீங்க, நம்முடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நமக்காக இந்த விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கிறாங்களே, நம்முடைய ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நமக்காக இந்த விஷயங்கள் செய்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இன்னுமே அவங்களுடைய சந்தோஷத்திற்காக இன்னுமே நம்ம அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே மனசுக்குள்ளே அதிகமாக தோன்றக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. இருவருமே அதே சமயம் இணைந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் பாடுபடுவீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பல விஷயங்களை இப்போதே நீங்கள் செய்து வைப்பீர்கள். அதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். அதே போல் அவங்க 12th முடிச்சிட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படிப்பை நம்ம கொடுக்கணும்னா நமக்கு பண வசதியுமே இருக்கணும். அதற்காக நம்ம இப்போதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பணத்தை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒவ்வொரு விஷயங்களையுமே யோசித்து செய்வீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையுமே நீங்கள் கவனத்தோடு பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது எந்த உணவு அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சுட்டு வருவீங்க. அதாவது ஒரு நம்முடைய அப்பா அம்மா காலம் வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா ஹெல்த்தியாகவே இருந்திருக்காங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தியாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறினுச்சு. அதனால் உடல் ஆரோக்கிய ரீதியாக பல தொந்தரவுகளை நம்ம சந்தித்து இருக்கோம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிற விஷயத்தை எல்லோருமே நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதற்கு தகுந்தாற் போல் இப்போது பழையபடிக்கு நம்முடைய தாத்தா பாட்டிகள் ஃபாலோ பண்ணாங்க இல்லையா, அந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணணும், நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்துலையுமே இப்போது பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதில் அக்கறை காட்டிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு நல்ல சத்தான உணவாக கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் அதிகமாக அக்கறை காட்டுறாங்க.
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து அதிகமாக பார்த்துப்பீங்க. அதாவது பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் சரி, பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் சரிங்க. இப்போதுலேருந்தே என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்காக யோசித்து பண்ணுவீங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளரிடம் மற்றும் இயக்குனரிடம் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க. கலைஞர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசணுங்க. அப்போதுதான் பல ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. திருமணம் போன்ற சுப காரியத்திற்காக காத்து இருப்பவர்களுக்கு வரனானது தட்டி வந்து போகுங்க. அதாவது வரன் வருவது போல இருக்குங்க. ஆனால் அது ஏதாவது ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா அந்த வரனானது உங்களுக்கு அமையாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். மாணவர்கள் தங்கள் நினைத்த மதிப்பெண்களை வகுப்பு தேர்வில் பெற்று விடுவீர்கள். உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா பல்வலி வந்து போகும் என்பதால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து பல்லு வலி அப்போ லைட்டாக வந்துட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்பவே ஹார்டான விஷயங்கள் சாப்பிடாதீங்க. அதாவது ஒரு நான்வெஜ்ஜே சாப்பிட்றீங்க அப்படின்னா எலும்பை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கடிக்கிறது, அதே போல் கரும்பு சாப்பிட்றது, இந்த மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாப்பிடும்போது இன்னுமே பல்வலி ஜாஸ்தியாகும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல கவனத்தோடு இருந்துக்கோங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்வதற்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.